இப்போ நம்ம பார்க்க போகிற சம் நம்பர் 18 பார்க்குறோம். 18 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் படிச்சுட்டேன். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இந்த பார்ட்னர் யாருன்னா ரிஷி இஸ் எ பார்ட்னர் இன் எ ஃபர்ம். அவர் பணம் எடுக்கிறார் பாருங்க. தி ஃபாலோயிங் அமௌண்ட் டியூரிங் த இயர் ended 31st March 2020. அது வரைக்கும், அதாவது March 31st வரைக்கும் அவருக்கு எடுக்கக்கூடிய பணம். மே மாதம் 1ஆம் தேதி 2019 12,000 ரூபாய் எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஜூலை 31st பொறுத்த வரைக்கும் 6,000 எடுக்கிறாரு. அடுத்தது செப்டம்பர் 30th பொறுத்த வரைக்கும் 9,000 எடுக்கிறாரு. நவம்பர் 30th அதே மாதிரி 12,000. ஜனவரி 1 எவ்வளோ அமௌண்ட்னா 8,000. அதுக்கு அடுத்தது மார்ச் 31st எண்ட்லேயே எடுக்கிறாரு. எவ்வளோ அமௌண்ட்டு 7,000. இப்படி இவர் விட்டு எடுத்தாருன்னு வச்சிங்களேன், நாம் ரெண்டு மெத்தடில் போடலாம். சாதாரணமாக ஒவ்வொரு மாதத்துக்கும் பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி டோட்டலாக ஆட் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாக கால்குலேஷன் வரக்கூடியது. முதல்ல நான் இதை சொல்லி கொடுத்துட்றேன், சாதாரணமாக உள்ளது சொல்லி கொடுத்துட்றேன். ப்ராடக்ட் மெத்தட் வரும்போது, அந்த சம் வரும்போது நான் அதை அப்போ உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது இந்த காலம் பிரித்து வச்சுருங்க பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஹெட்டிங் கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறது, எண்டு பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் முடியுது. அதாவது 4ஆவது மாதம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் 3ஆவது மாதத்தில் முடியுது. நான் வருஷத்தில் பென்சில் எழுதிக்கிட்டேன். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3. எதுக்காகனா இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்காக தான். ஃபர்ஸ்ட் இது டேட்டு, அடுத்தது அமௌண்ட்டு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எப்போ எடுக்கிறாங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி. அப்போ 5ஆவது மாதம். அப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 months. அப்போ 11 months 11, அதாவது 12,000 into 9/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் into 11 divided by 12. கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் போட்டு பார்த்தோம்னா 990. இப்போ அதே மாதிரி 31st ஜூலை. அப்போ எண்டுனா நீங்கள் அடுத்த நாள் மாற்றிக்கிங்க. அடுத்தது 1ஆம் தேதி வர மாதிரி பார்த்துக்கணும். சில டயத்தில் 1ஆம் தேதி கொடுத்துருந்தானா 2ஆம் தேதின்னு சொல்லி மாற்றிடாதீங்க. 1ஆம் தேதினா அப்படியே விட்டுடுங்க. இதே இது 30 அல்லது 31ன்னு சொல்லி கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1ஆம் தேதியா அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ ஜூலை மாதம் 31ஸ்ட்னா அடுத்த நாள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். 6,000 ரூபாய் எடுக்கிறாங்க. இப்போ கால்குலேஷன் போடும்போது எத்தனை மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, அப்போ 8ஆவது மாதம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மாதம் வருது. இப்போ பாருங்கள் 6,000 into 9/100 into 8 divided by 12. அதே மாதிரி அடுத்தது 30th செப்டம்பர். அடுத்த நாள் 1ஆம் தேதி வர மாதிரி பார்த்துக்கிட்டோம். 1/10, அதாவது அக்டோபர் மாதம் 10ஆவது மாதம். அப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வரும்போது 1, 2, 3, 4, 5, 6 மாதத்துக்குள்ள கால்குலேஷன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 30th நவம்பர். அடுத்த நாள் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1ஆம் தேதி வர மாதிரி பார்த்தோம்னா டிசம்பர் 1. அப்போ நம்ம கால்குலேஷன் 12ஆவது மாதம் 1, 2, 3, 4 மாதத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட். அடுத்தது 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2000. 1ஆம் தேதினா மாற்றிடாதீங்க, அதே இருக்கட்டும். அப்போ கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3 3 மாதத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட். கடைசியாக எடுக்கிறது 31st மார்ச்சில் எடுக்கிறாரு. கடைசியாக எடுக்கும் போது 31st மார்ச்னா அந்த மந்த் எண்டுனாவே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நெல் வந்துடுது. இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் ஓவரால் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டோட்டலாக ப்ராடக்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அது சும்மா நம்ம ஓவரலாக சொன்னோம்னா அது உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது கால்குலேஷன் போட்டு நான் சொல்லி கொடுக்குறது. அந்த சம் அடுத்தபடியே சம் வருது. அந்த சம் வேணால் நான் அதை ப்ராடக்ட் மெத்தடில் போட்டு காட்டுறேன். அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது 18வது சம் பார்த்துருக்கோம்.